Hello guys. So last video la neenga Himalayan BX6 oda variant test ride and review paathirpeenga. So ipo vandu Hero XPULSE oda oru review da paaka poringa. So suppose neenga last video neenga paakala appadina neenga mela theriyra inda link click panni neenga paarenga. So ipo nama paaka poradhu vandu Hero XPULSE and so Hero XPULSE oda owner vandu ivaru en bike odittu vararu ipo. So அவர் தான் full review கொடுக்க போறாரு, யூசர் ரிவ்யூ. நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ரைடு கொஞ்சம் தூரத்துக்கு ஓடிட்டு வர போறேன் வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்காக. चलो லெட்ஸ் கோ. ஹீரோ எக்ஸ்பிரஸ் நிறைய பேருக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பு கொடுத்த ஒரு பைக்குன்னு சொல்லலாம். இந்த பைக் வந்து லான்ச் ஆன டேட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஆஃப் ரோடிங்காக ரொம்ப வந்து அந்த பைக்கை வந்து ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. ஸோ அந்த பைக்கு தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து ஃபீல் இருக்குது எனக்கு ஆஸ் அ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 500 ரைடராக இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஆல்சோ இப்போ நான் வந்து ஹிமாலயன் டெஸ்ட் ரைட் முடிச்சிருக்கேன், ஹிமாலயன் BX6 டெஸ்ட் ரைட். ஸோ அதுலேருந்து இந்த வண்டி எந்தளவு வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து 200cc தான், ஹிமாலயன் வந்து 500 வேரின் 411, அதாவது 411cc அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸோட வந்து எக்ஸ்பீரியன்ஸு தான் இப்போ நம்ம பார்க்குறேன். இப்போது மெயின் ரோட்டில் எந்தளவு இது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்றது தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 200cc, ஆனால் ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து மெயின் ரோடாக இருக்கட்டும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதோடைய அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாலிடான பிக்கப் கொடுக்குது. நான் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 110 டச் பண்ணேன் இப்போ இந்த ரைடில். இதோடைய ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. 200cc பைக்குன்ற போது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்டும்தான் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் வந்து ஏபிஎஸ் கிடையாது. அதாவது ரியர் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம ஷார்ப்பாக இருக்குது. நல்ல ஒரு பிக்கப் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த பைக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு பிரேக்கில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் நோட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 105 வந்து இந்த பிரேக்கை பிடிச்சேன். அப்படி பிடிக்கும்போது அது வந்து ஸ்டாப் ஆன அந்த ஒரு செகண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக ஒரு 30 ஸ்பீடு இல்லை 40 ஸ்பீடில் போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண எப்படி இருக்கும் அந்தளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த பைக்கில் இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு ஈஸியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம் இந்த பைக்கில். இந்த எக்ஸ்பல்ஸ் நான் ரைட் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட். ஒரு லாங் ரோடாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி மட் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், எதுனாலும் ஓட்டும்போது அந்த ஒரு ஃபீல், அதாவது வண்டியை நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஃபீல் தெரியக்கூடாது. அப்படின்னா தான் ஆஃப் ரோடிங் வந்து செட் ஆகும். ஸோ அதுக்குண்டான எல்லா கேட்டகரியும் இந்த வண்டிக்கு இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு ஆஃப் ரோடிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணலாம் இதில். ஸோ இவர் தான் பினோஜ். ஸோ இவர் தான் ஓனர் ஆஃப் திஸ் பைக். ஸோ ஜி சொல்லுங்கள், இந்த வண்டி உங்களுக்கு எப்படி இருக்குது? லாங் ரைடு எந்த ரைடு போனீங்க லாஸ்ட்டாக? லாங் ரைடு கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி. ஸோ சோலோவா? இல்லை, ஒரு 3 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஓகே. ஸோ எப்படி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எந்தளவு உங்களுக்கு இந்த வண்டி ஆல்ரெடி நீங்கள் 2-3 பைக் வச்சுருக்கீங்களா? ஸோ கம்பேர் டு ஆல் தோஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பேசிக்கலாக நான் வந்து ஒரு சிட்டி கம்யூட்டிங் வண்டி வச்சுருந்தேன், ஜிக்ஸர் 155. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு அப்கிரேட் பண்ணணுன்னு தோணுச்சு, ஒரு அட்வென்ச்சர் டூரிங் அண்ட் ஆஃப் ரோடிங். ஸோ அப்படி இருக்கும் போது ஐ ஃபெல்ட் திஸ் அந்த டைமில் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கும் போது ஐ ஜஸ்ட் கேம் அக்ராஸ் சில வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறமா இது ரிவ்யூஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இது ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறமா த மெயின் திங் இஸ் த காஸ்ட். ஸோ நம்ம பட்ஜெட்டில் நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸு இதில் அவைலபிள் இருந்துச்சு. பட் அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஹிமாலயன் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸில் இருந்துச்சு. பட் அதுக்கு தான் போயிருக்கணும். பட் திஸ் கேம் இன் பிட்வீன் வித் த சேம் ஆல்மோஸ்ட் ரிசம்பிள் ஃபீச்சர்ஸ், சிட்டி, அட்வென்ச்சர், ஆஃப் ரோடிங் எல்லாம் லைக் மல்டி பர்பஸாக எனக்கு இது தோணுச்சு. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட் ஐ ஜஸ்ட் காட் திஸ். இது FI வேரியண்ட். ஓகே. உங்களுக்கு இதில் இன்னொரு வேரியண்ட்டு வரும், கார் வேரியண்ட். ஸோ ஐ வாண்டட் டு கோ ஃபார் FI வேரியண்ட் பிகாஸ் அகெயின் FI வேரியண்ட்டில் வென் யூ கோ ஆன் அ கோல்ட் டெரெயின்ஸும் போது
ஸோ அந்த ஃபியூல் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது ஃப்ரீஸ் ஆகாது எஃப்ஐயில். ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட் இப்போ நம்ம இந்த ஃபியூச்சர் ரைடு வந்து லே பூட்டான்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் யோசிச்சு ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் எஃப்ஐ வேரியன்ட். ஸோ தட்ஸ் இட். லைக் ஆல்மோஸ்ட் இதை வாங்கினதுமே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லைக் நோ இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதை வண்டி வாங்கி ஐ டைரக்ட்லி வென்ட் டு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கன்னியாகுமரி. இட் டிட் ஆல்மோஸ்ட் 1800 to 700 kilometers. First service done. So second service in a dual இருக்குது. I'm already done with 3889 kilometers. Okay. ஆனா எவ்வளோ குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணும்? So first and second should be completed within 1100 kilometers. Oh, okay. So already second service, but I regularly maintain my engine oil and oil filter change. அது நானே பண்ணிட்டு இருக்கறனால I didn't go for second service. Okay. So second service கொடுக்கணும். So the following week கொடுத்துறலாம். But apart from that, when you look into performance and everything, I would say with that budget this is an affordable bike. Okay, என்ன பிரைஸ் இது வருது on road நீங்க எடுக்கும்போது? 138 கிட்ட வருது இது FI variant. car variant உங்களுக்கு 110 to 115 கிட்ட வந்துரும். Okay. And moreover it's like starting la konjo limited stocks da irundhu. Now it is everywhere available. Okay, so happy customer of Impulse 200. Happy customer until now, service wise and the features wise nowhere lagging behind. Mileage நல்லா கொடுக்குதா? Mileage எல்லாம் நல்லா இருக்குது. Like the Meya cruise of course top end la irundinga konja consumption jaasti irukkum. But apart from that, city rides and the moderate speed la irundinga it is more affordable. Okay, super. So it is good to go on highways also, and with moderate speed like 110 115 is doable, achievable. So இப்போ நம்ம போன இந்த ஹிமாலயனோட weight இதுவும் வந்து இது வந்து கம்மி தானே ஹிமாலயனோட weight? Yes, but உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா when you are riding ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது ஹேண்ட்லிங்கும் அது ஹேண்ட்லிங்கும் ரைடிங்ல தெரிய மாட்டேங்குது. Okay. It is like more or less the same. Okay. The handle control இருக்கட்டும், immediate turn right left or immediate stopping and the foot clearance to the road, நீங்க எங்க லேண்ட் பண்ணாலும் சரி, it's more or less the same. Okay. But பார்க்கிறதுக்கு I think it looks heavier. But when you ride it is similar. Like எனக்கு எந்த டிஃபரன்ஸ் சொல்ல முடியல while riding, but the only difference is cc wise. But ஆனா இது டாப் ஸ்பீட் வந்து அதிகமா போச்சு இல்ல? எவ்வளவு போச்சு இது டாப் ஸ்பீட்? I clocked top speed around 127. Okay. If it's a slope na உங்களுக்கு 127 128 I clock. Super. But there is நான் வந்து ரொம்ப பிரஷர் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. Like வண்டி மேல like ஓடுன்ற மாதிரி. But there is a small add-on feature which I will get it done. Okay. So it is still in production and it's in the pipelines. கொஞ்சம் like designing complete ஆகல. So that's it will be like a plug and play which I'm coming up with, and there is a lead who is taking care of it. Okay. So அது பண்ண அப்புறமா I will let you know how the performance works on that. Super. So recommendable இந்த bike? Yes, with this cost someone who is looking for adventure riding and off-roading கொஞ்சம் practice பண்ணனும் and daily commuting, blindly go for this. Super. So that's it guys. இதுதான் இந்த பைக்கோட ரிவ்யூ. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் கோ ஃபார் அ பைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஈவன் நாங்கள் வந்து இன்றைக்கி ஹிமாலயனோட டெஸ்ட் ரைட் முடிச்சுட்டு தான் வந்தோம். ஹிமாலயன் ஹை ஸ்பீடு கிளாக் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா 110 to 120 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு கிளாக் பண்ணோம். ஸோ வென் கம்பேர்ட் டு த ப்ரைஸிங் இந்த பைக் வந்து பிட் சீப்பர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹிமாலயன் வந்து 2.37 சொல்கிறாங்க ஆன் ரோட் ப்ரைஸ். இது வந்து 137 கிட்ட வரும். சேம் 1.37. ஸோ 1 lakh டிஃப்ரென்ஸு. ஹை அது வந்து பார்த்திங்கன்னா ஹை சிசி, அதாவது டபுள் த சிசின்னு சொல்லலாம். இது 200, அது வந்து 411. ஸோ இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இந்த பைக்கும் சரி அந்த பைக்கும் சரி. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து ரைடு ஒரு டைம் போயிட்டு வாங்க, போய் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.